மனிதனுக்கு அழிவுண்டு. கண்டிப்பாக ஒரு நாள் அனைவரும் இறந்து போவோம். ஆனால் ஆன்மாவின் ஒளியை பிரகாசமடைய செய்ய, மேலும் மனித வாழ்க்கையை சிறப்புடையதாக்க சிறந்த மகான்களை நமது வழிகாட்டிகளாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அம்மாடி, எங்கம்மா இருக்க? இன்னைக்கு என்ன சமைக்கிறது? அம்மா. அத்தை, அம்மா வீட்ல இல்ல. எங்க போயிட்டாங்க? தெரியாது. சரி இருக்கட்டும், நீ இந்த விறகெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வா, நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் வா. சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டா இவ? பீமாவோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அவன் யாருக்காக மருந்து எடுத்துட்டு போனான்னு தெரிஞ்சுக்க போனேன். ஏதோ கூட படிக்கிற பையனுக்கு அடிபட்டுச்சுன்னு தானே சொல்லிட்டு போனா. யாருக்கும் அடிபடல நீ. அந்த பையன் நம்ம பீமா கிட்ட பேசியிருக்கான். அதுக்காக தான் அவனை போட்டு நல்லா அடிச்சிருக்காங்க. ஆனா பீம் நம்ம கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலையே. உனக்கு எப்படி அது தெரியும்? பீமா வந்து மருந்து வாங்கிட்டு போனான். ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருந்தது. அப்படி அவன் யாருக்காக மருந்து எடுத்துட்டு போவான்? ஒருவேளை அந்த பையனுக்காக இருக்குமோ? நான் பள்ளிக்கூடத்துக்கு போனப்பதான் நான் நினைச்சது சரின்னு தெரிஞ்சது. நல்ல வேளையா பீமாவை தடுத்துட்டேன். அவங்க ஆசிரியரும் அதுதான் சரின்னு சொன்னாரு. நீங்க பீமராவை மருந்து போட விடாம தடுத்து நல்ல காரியம் பண்ணிருக்கீங்கம்மா. யாராவது பார்த்திருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த பையனை விட்டு விலகி இருக்க சொல்லி நீங்க பீமராவ கிட்ட எடுத்து சொல்லுங்க. பீமராவ் ஒரு குழந்தைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். குழந்தைங்க ஜாதி வர்ணம் பார்த்து நட்பு வச்சுக்கிறது இல்லை. இருந்தாலும் வேற ஏதாவது நடந்ததுங்களாயா? இந்த பள்ளிக்கூடத்துல பிரின்சிபால்ல இருந்து பசங்க வரைக்கும் எல்லாருடைய எண்ணமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நேத்தி அந்த பையன் பீமராவ கூட வந்து உட்கார்ந்தான். அவன் அப்பா அடிச்சாரு. இன்னைக்கு அவர் பையனை அடிச்சவரு நாளைக்கு உங்க பையனை கூட அடிக்கலாம். பீமராவ் அப்பாவி. அவனுக்கு இந்த நிலவரம் புரியல. இனி அந்த பையன் கூட பீமா நட்பா இருக்க மாட்டான். நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். பீமா வந்தானா அவனுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைமா. அவன் பள்ளிக்கூடம் போறது படிக்கிறதுக்கு மட்டும்தான். வேற யார் கூடயும் அவன் பழக வேண்டான்னு சொல்லி வை. துல்சா, மஞ்சுளா, நீங்களும் பீமாராவுக்கு சொல்லி புரிய வைங்க. என்ன? புரிய வைக்கிறோம். மனுஷங்க எல்லாரும் அவன் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு புரிய வைங்க. நாம எதை சின்ன விஷயமா நினைக்கிறோமோ அது அவங்க பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அது அவனுக்கு தெரியணும். அவன் மண்டையில ஏற மாதிரி இதை சொல்லி புரிய வைங்க. பீமாவோட அப்பா இங்க இருந்திருந்தா அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லி இருப்பாரு. நான் சொன்னா புரிஞ்சுக்குவானான்னு தெரியல. அண்ணே, அந்த பையனோட அம்மா அப்பா நம்ம பீமாவை எதுவும் செஞ்சிட மாட்டாங்கல்ல? நான் போறேன். முதல்ல பீமாவை பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் நில்லு. அண்ணி, பீமா அப்படிலாம் பண்ணிடுவாங்களா என்ன? அவன் ஒரு சின்ன பிள்ளைன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படியே நீ கவலைப்படுறதுனாலதான் உன்னோட உடம்பும் கெட்டு போகுது. நீ வந்து அமைதியா உட்காரு. அவன் வீட்டுக்கு வந்த உடனே சொல்லி புரிய வச்சுக்கலாம். நான் சொல்றேன், நீ போய் உட்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருமா. என்னாச்சு? ஸ்கூல்ல எல்லாருக்கும் ஒழுங்கா புரிய வச்சீங்களா? புரிய வச்சிருக்கேன். ஸ்கூலுக்கே நல்லா கேட்கற மாதிரி தான் கத்திட்டு வந்திருக்கேன். என்னோட எச்சரிக்கையே எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. என் பையன் கிட்ட இருந்து அந்த அழுக்கு பசங்களை தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க செஞ்சது சரிதாங்க. இந்த எழுத்து படிப்பெல்லாம் 2ஆம் பட்சம் தான். நடைமுறையில் இருக்கிற பழக்க வழக்கங்களை படிக்கிறது தான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். நீ சரியா சொல்ற. அரிசியில் இருக்கிற புழு பூச்சி மாதிரி இவனுங்க. நல்லா புடைச்சு குப்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டா அரிசி சுத்தமாயிடும். சமைக்கிற அரிசியில ஒரு புழு பூச்சி இருந்ததுனாலும் மொத்த சாப்பாட்டையும் குப்பையில போட வேண்டியதுதான். இதுக்கப்புறமும் அவனுக்கு இப்படி பண்ணானுங்கன்னா அவனுங்களுக்கு நாம யாருங்கிறத காட்டிட வேண்டியதுதான். பாலாண்ணா, நீங்களும் எங்க கூட பொருள் விற்க வரீங்களா? வாத்தியம் கீத்தியெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாண்ணா. இங்க பார்,
எனக்கு அறிவுரை சொல்கிற வேலைலாம் வேணாம். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தான் நான் செய்வேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தானே நீங்கள் செய்கிறீங்க. அண்ணா பாலானே. என்ன அண்ணா, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமா வேணாமா? ஆமா, கண்டிப்பா கட்டியே ஆகணும். அப்போ சரி, நான் கிளம்புறேன். பாலா அண்ணா. பீம், சீக்கிரமா வா, வேலைக்கு போலாம். இப்ப ஏன் மருந்து பாத்துட்டு இருக்க? சுரேந்திரா, அம்மா நீ ஏன் இந்த மருந்து போடல? எனக்கு சரியாயிடுச்சு. உனக்கு சரியாகல. இந்தா மருந்து போடு. நீ ஏன் எனக்கு இந்த மருந்து போட்டு விடுவியா? தம்பி, நீயே பூசிக்கோ. நீயே உன்னோட சேர்த்து எங்களையும் மாட்டி விட பாக்குற. வா பீம். இல்ல, நான் தொடுறதுனால ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா நான் உங்களை தொடாம அவங்கள விட்டு விலகி இருப்பேன்னு அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனா இப்ப இது தொடர பிரச்சனை இல்ல, இது மருந்து போடுற பிரச்சனை. அதனால நான் இவனுக்கு கண்டிப்பா மருந்து போடுவேன். திரும்பிக்கோ. அண்ணே, ஸ்கூல் விட்டு வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சுல, இன்னும் எங்க காணோம்? பசங்க தானம்மா, எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. வந்துருவாங்க, இரு. ஒருவேளை அந்த பையன் கூட பீமா விளையாடிட்டு இருந்தான்னா, கூடவே பாலா ஆனந்த் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா வேண்டாம், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சொன்னா இல்லைன்னா அந்த கேளுமா. பையனோட அம்மா அப்பா நில்லு. என் பையனை ஏதாவது பண்ணிடுவாங்க. பாருமா, உங்க அம்மா இருக்காங்க பாரு. எங்களுக்கும் பீம நினைச்சு கவலையா இருக்கு. அம்மா இப்ப போனதும் நல்லதுதான். வந்துட்டீங்களாப்பா? சரி சரி, ஆரம்பிங்க, உங்க கூத்த ஆரம்பிங்க. போங்க. பீம், உனக்கு இந்த சாரை பார்த்தா என்ன தோணுது? இவர் அவரு பொண்டாட்டி கூட சண்டை போட்டு வந்திருக்காரு. ஆட என் செல்லக்குட்டி வந்துட்டானா? வாடா வா, வாப்பா வாப்பா, இந்தா இதை சாப்பிடு, வாங்கிக்க. உனக்கு தான் இது ரொம்ப பிடிக்குமே. சாப்பிடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நீ எந்த இடத்துல உட்கார்ந்தன்னு சொல்லு. எங்க உட்கார்ந்துருப்பா? இன்னைக்கும் அவங்க கூட தான் உட்கார்ந்துட்டு இருந்தா. அந்த பையன் அவன் கையால் இவனுக்கு மருந்தும் பூசி விட்டான். அப்படின்னா அவன் இவனை தொட்டு இருக்கான். என்ன என்ன நீங்க கதை கட்டுறீங்களா? வாய்க்கு வந்தபடி குறை சொல்றீங்களே. இவன் என் பையன், என்னோட ரத்தம். ஒரு தடவை விளக்கமா சொல்லிட்டா நல்லா புரிஞ்சுக்குவான். இன்னைக்கு அவனுங்களோட உட்கார்ந்துருக்க மாட்டான்.
அப்படித்தானப்பா? உட்கார்ல. எங்க பிள்ளைக்கு தெரியாதா? எங்க புள்ள நல்ல திறமையானவன் தான். இல்லப்பா, அவங்க சொல்றது உண்மைதான். நான் அவங்க கூட தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அவன் தான் எனக்கு மருந்து போட்டான். உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன, திரும்பவும் அடிச்சுக்கோங்க. இங்க பாருங்கப்பா, இது நம்ம சமூகத்துக்கே பெரிய ஆபத்து. எல்லாரும் என் கூட வாங்க. வாடா. நிறுத்துங்க. என்ன வாசிக்கிறீங்க? நல்லா வாசிங்க. இன்னைக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் குடிக்க வாங்கி தரேன். நல்லா வாசிங்க. நீ என்னப்பா அப்படி பாக்குற? நல்லா வாசி. உனக்கும் குடிக்க வாங்கி தரேன். வாசிங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஸ்கூல் விட்டுட்டாங்களா? ஏன் என்னாச்சு? ஐயா, நான் பீமா பால ஆனந்தோட அம்மா. அவங்கள நீங்க இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இங்கதான் இருப்பாங்க. நல்லா ஊர் சுத்திட்டு அப்புறமா வருவாங்க. எங்க போனானுங்க? அப்பா தம்பி, நீ நம்ம ஊரு பள்ளிக்கூடத்துல தானே படிக்கிற? ஆமா. பாலா பீமா ஆனந்த தெரியுமா? தெரியும்ல. அவங்கள பாத்தியா? இல்ல, நான் எங்கேயும் பார்க்கல. இல்லப்பா. நீங்க என்ன கேக்குறீங்க? தம்பிங்க 2 பேரும் எங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். என்ன? பொருள் விற்க போயிருக்கான். பொருள் விற்க போனாங்களா? எங்க? சந்தையில. நாங்க இந்த கடையில இருந்து வளையல் பவுடர்லாம் வாங்கிட்டு போறோம். அப்பவும் என் சம்சாரம் சிரிக்கலன்னா என்ன பண்றது? ஆமாப்பா, இப்ப 2 பேரும் சொல்லுங்க. அப்ப சம்சாரத்தை சிரிக்க வைக்க என்ன பண்றதுன்னு? அத எங்க பீம் சொல்லுவான். கண்டிப்பா உங்க மனைவி சிரிப்பாங்க. சொல்லு பீம், எப்படி சிரிப்பாங்க? எப்படி சிரிப்பாங்க? சரியான கோமாளிங்க. கலக்குறானுங்க.
இவங்களை படிக்க தான் அனுப்புறோம், வித்தை காட்டுறதுக்கு இல்ல. அம்மா நான் சொல்றது கேளுங்க. அடி பாக்குவ, வாய மூடு. பையன் எடுத்துட்டு வா. இன்னைக்கு ஒண்ணு என்ன பண்றேன்னு பாரு. நீயே வா. எல்லாரும் வெளியே வாங்க. எங்க ஒளிஞ்சிருக்கீங்க திமிரு பிடிச்சவங்களா? வெளியே வாங்க. அப்பா வேணா விடுங்க, வீட்டுக்கு போலாம். அந்த மாதிரி எப்படிங்க விட்டுற முடியும்? எங்க பிள்ளையோட புத்தியவே இவங்க மழு கடிச்சு வச்சிருக்காங்க. அவனோட பழக்கத்தினால இவனோட ஜாதி தர்மம் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஒழுங்கா வெளியே வர்றீங்களா இல்ல வெளியே வர வைக்கவா? ஒருத்தரையும் நான் விட மாட்டேன். சரியா சொன்னீங்க சேட்டையா, இவங்க எல்லாம் இப்படி விடவே கூடாது. இப்ப வெளியே வர போறீங்களா இல்லையா? ஒழுங்கு மரியாதையை இப்ப வெளியே வந்துருங்க. என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? எல்லாரும் ஏன் வந்திருக்கீங்க? இவன் கூட ஒருத்தன் ஸ்கூல்ல படிக்கிறானே, முதல்ல அவனை வர சொல்லுங்க. அவனை பெத்தவனை வர சொல்லுங்க. மொத்த குடும்பத்தையும் உடனே வர சொல்லுங்க. பீம் அவன் நண்பன்னு சொன்னானே, அவன் தான் நினைக்கிறேன். ஆமாங்கா, இனி என்ன ஆக போகுது? அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணா? முதல்ல எங்க சமூகத்தை பத்தி உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வைங்க. இல்லனா நாங்க சொல்ல வேண்டியதாயிடும். உங்க தகுதியை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. மறந்து போச்சா உங்களுக்கு? எங்க பிள்ளைங்களோட உங்க பிள்ளைங்கள உட்கார கூடாதுன்னு. இதுவரைக்கும் இவங்க தகுதி என்னன்னு யாரும் இவங்களுக்கு புரிய வச்சதில்ல. இன்னைக்கு உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். ஒரு தடவை கத்து கொடுத்துட்டோம்னா அப்புறம் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாமே. இப்படி கத்தி பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. நீ சும்மா இரு பரேஷ். தர்மத்துக்கு எதிரானவன ஆயிடாத. இதுதான் சரியான நேரம். இவங்க யாருங்கிறத இவங்களுக்கு புரிய வச்சாகணும். இன்னைக்கு இவனுங்க அவர் பையன் கூட ஒன்னா உட்காந்துட்டானுங்க. நாளைக்கு நம்ம பசங்க தோள் மேல கை போடுவானுங்க. நாளைக்கு இவனுங்க நம்ம ஊர்ல யார் கூட வேணாலும் ஜோடி போடுவானுங்க. அதுக்கப்புறமா இவனுங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நெருங்குவானுங்க, நம்மள தொடுவானுங்க, நம்ம கூட ஒட்டி உறவாட முயற்சி பண்ணுவானுங்க. அப்புறம் இவ்வளவு நாள் நம்ம காப்பாத்தின சமூக பெருமை எல்லாத்தையும் சீரழிச்சிடுவானுங்க. பெரிய மரமா வளர்ந்துருவானுங்க. முளையிலேயே கிள்ளிரணும், இல்ல நம்மளையவே ஆள வருவானுங்க. அதனால எப்பெல்லாம் இவனுங்க நம்மள நெருங்கலான்னு நினைக்கிறானுங்களோ அப்பெல்லாம் காலை உடைச்சு ஒரு ஓரமா உட்கார வச்சிடணும். என்ன சொல்றீங்க? நீங்க இன்னைக்கு அவனை ஒளிச்சு வச்சாலும் நாங்க விட போறது இல்ல. அவனை வெளியே வர சொல்லுங்க. பொறுங்க பொறுங்க, அமைதி அமைதி. அங்க பாருங்க, அங்க வரோம். எல்லாம் ஒன்னாதான் வரானுங்க. நீங்க எல்லாரும் எதுக்காக எங்க வீட்டு முன்னாடி இப்படி கூடி இருக்கீங்க? நீதான் இவனோட அம்மாவா? ஆமா. இவனோட அப்பா எங்க? ஐயா அவரு வெளியில போயிருக்காரு, வீட்டுல இல்ல. இந்த 3 பசங்க தான் ஸ்கூல்ல என் பையனோட நட்பா இருக்கானுங்க. இனிமே இது நடக்க கூடாது. இப்பவே உடனே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பி போங்க. இல்லன்னா என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. புரிஞ்சுதா? முடியாது. பீமா, இது எங்க வீடு, நாங்க ஏன் காலி பண்ணணும்? ஆமாப்பா, இது அவங்க வீடு. வீடு யாரோட தான் இருந்தானே, இதை இப்பவே காலி பண்ணி ஆகணும்.
இவனுங்க இப்படி சொல்லி கேட்கலன்னா இவனுங்களை அடிச்சு வெளியே வரட்டுங்க. டேய், டேய், நில்லு நில்லு. நீ என்னடா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்ட? வெளியே வா, வா, வெளியே வா. முடியாது. இவங்களெல்லாம் இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே அனுப்ப மாட்டேன்னு சத்தியம் பண்ற வரைக்கும் நான் இங்க இருந்து வர மாட்டேன். பாத்தீங்களா, இவங்க என்னோட பையனையே மயக்கி வச்சுட்டாங்க. இன்னும் இவங்களை விட்டு வச்சிருந்தா நம்ம எல்லாரையும் அழிச்சிடுவாங்க. இவங்க நம்ம கூட இருக்க கூடாது. இதை இப்ப நாம இவங்களுக்கு புரிய வச்சாகணும். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இவங்க பொருள் எல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போடுங்க. எப்படி தூக்கி வீசுறீங்க நானும் பாக்குறேன். எப்படி தூக்கி வீசுறாங்க நாங்களும் பாக்குறோம்.